திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருக்கும் மதிப்பிற்குரிய காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 4 வருடங்களில் லாக்அப் டெத் மட்டும் 23 நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி சார்ந்தவங்களும் சில அரசியல் தலைவர்களும் சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட திருப்புவனத்தில் வந்து அஜித் குமார் என்ற அவரை வந்து அடித்து துன்புறுத்தி கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் எப்படி சார் பார்க்குறது? மற்ற ஸ்டேட்டில் என்ன நடக்கலையா கேட்குறேன். மற்ற ஸ்டேட்டில் நடக்கலையா லாக்அப் டெத்து? ஒன்றும் இல்லைங்க. கோத்ரா ரயில் எரிப்பு, ஒரு டீ கடை பற்ற வச்சாங்க, அத்தனை பேர் எரிஞ்சு செத்து போயிட்டாங்க குஜராத்தில். குற்றம் சாட்டுறாங்க. அந்த பொண்ணு கண்ணால் பார்த்த பொண்ணு வந்து சாட்சி சொல்லிடுச்சு. அதை சொல்லி தான் போலீஸ் கேஸ் எடுக்கிறாங்க. கோர்ட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு அந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ணிடுச்சு. ஜட்ஜி கேட்குறாரு, எப்படியா அந்த பொண்ணு கொடுத்ததுனால தானே இது பண்ணாங்க, மிரட்டியாச்சு. அவங்க கையில் தான் இன்றைக்கி ஆட்சி இருக்குது. இதுல வந்து அரசாங்கத்துல நிறைய பேர் குற்றம் சொல்றாங்களா? ஸ்டாலின் இது வந்து முதல்வராக இருந்து எதுவும் கண்டிக்கலையா போலீஸ்? லாக்அப் டெத்துங்கிறது வந்து காலாகாலமாக நடக்கிற விஷயம். இன்னைக்கு நேற்று இல்லை, உலகம் முழுவதும் நடக்கிற விஷயம். பாப்பிலான் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்கு. ஜெயிலுக்கு போனாக்கா எத்தனை வகையான சித்திரவதைகளை பண்றானுங்க, எப்படியெல்லாம் அதில் அந்த சித்திரவதையில இவனுக்கு தப்பிக்கிறானுங்கிறது. சில பேர் தப்பிச்சுக்குவான், பல பேர் மாட்டுவான். அந்த தப்பிச்சுக்கிறோம் எப்படி தப்பிச்சுக்கிறாங்கிறது பார்த்தீங்கன்னா அது உள்ளார நடக்கிற ஊழல்கள் அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. லாக்அப் டெத்தில் வந்து நீங்கள் அடிக்காமல் நீங்கள் எப்படி விஷயத்தை கிரகிக்க முடியும்? ஆனால் அவர் கன்ஃபார்ம் பண்ணல இவர் தான் திருடினாருன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போடல. குற்றஞ்சாட்டுறதெல்லாம் வேற விஷயங்க. நீங்கள் லாக்அப்பில் ஒரு ஆள் செத்து போனாங்கிற பாயிண்ட்டை மாத்திரம் எடுக்க, அது நியாயம் அநியாயங்கிறது அது வேற விஷயம். லாக்அப்பில் ஒருத்தன் டெத்துனாக்கா அந்த சினிமாக்களில் காட்டுறாங்கல்ல, ஒரு டேபிள் இருக்கும், அவனை ஏற்று அப்படி உட்கார வச்சுருவாங்க. இவன் இந்த பக்கம் போலீஸ் அதிகாரி உட்காந்துருப்பாரு, இந்த லைட்டை போட்டுப்பார், சொல்றியா இல்லையான்னு. வடிவேல ஒரு படத்தில் என்ன பண்ணுவாங்க, தண்ணி பீச்சு அடிப்பாங்க, அவர் நல்லா சந்தோஷமாக குடிச்சிடும். எல்லாம் நடக்கும். லாக்அப்பில் வந்து அடிக்காமல் வந்து விஷயத்தை வாங்க முடியாது. அதே மௌனராகம் படத்தில், மௌனராகம் தான் நினைக்கிறேன், கார்த்திக் நடித்தது, மோகன் நடித்த படம். கார்த்திக் தான். கார்த்திகை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவோம், அடின்னு அடிப்பாங்க, ரேவதி துடிப்பாங்க, அப்படியெல்லாம் சித்திர அப்படியே மயக்க அடிச்சு கிடப்பார். போலீஸ் விட்டுட்டு போயிடும். ஐயோ இப்படிலாம் அடிபட்டுவான், எப்படி எந்திரிச்சு அவனுக்கு இப்படி தான் அடிப்பாங்க போ அப்படின்ட்டு எந்திரிச்சு போவார். ரெகுலராக அடி வாங்கணும், சட்டையே பண்ண மாட்டான். அவனுக்கு இதை பற்றி கவலையே கிடையாது. அடிக்காமல் பல விஷயத்தை சொல்ல முடியாதுன்ற சூழ்நிலை அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. லை டிடெக்டருங்கிறதெல்லாம் எங்கள் காலத்தில் ஒன்று இருந்தது. பெட்டத்தால் சோடியம்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். அதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. அதை போட்டாக்கா தன்னறியாமல் பல விஷயங்களை சொல்லிவிடுவாங்க. அதுக்கு போலீஸில் அனுமதி, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் அனுமதி வாங்க, அப்போ தான் அதை இது பண்ண முடியும். உண்மையை கண்டறியும் சோதனை செய்யப்பட்டுதும்பாங்க. இதெல்லாம் போலீஸில் இது. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஏதாவது தடங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த வேலையும் அப்புறம் வந்து நாளைக்கு திருடு போச்சுன்னா கேட்கக்கூடாது, கொலை பண்ணாங்கன்னா கேட்கக்கூடாது, கற்பழிச்சா கேட்கக்கூடாது. எதெந்த விசாரிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே என்ன சொல்கிறாங்க, சாத்தாங்குளத்தை மாத்திரம் பெருந்து பண்ணியிருக்கிறேன். சாத்தாங்குளத்தில் நடந்த கேஸ் என்ன, அப்பா மகன் ஒரு செல்ஃபோன் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுன்னு கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு அவங்கள சாதாரணமாக அடித்தாங்க, தோலெல்லாம் உரிச்சு அப்போ டாக்டர்ஸே டாக்டர்ஸ் எல்லாம் மிரட்டிட்டாங்கல்ல. அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேற வேதில் வந்து இதுக்கு எச் ராஜா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு சார். கிறிஸ்டின்ன்றதுனால திமுக வந்து லாக்அப் வழக்கை வந்து பெருசுப்படுத்தினாங்க, இது ஒரு ஹிந்துன்றதுனால இவரை வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதே தான் வேலை, அவங்களுக்கு அதே தான் வேலை, அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஒன்றும் பெருசாக எடுக்க வேண்டியது இல்லை. சனாதன தர்மத்தில் பாப்பா கொலை பண்ணாலும் கற்பழிச்சாலும் தப்பு கிடையாது, தெரியுமில்ல. எச் ராஜா என்ன பண்ணாலும் நீங்கள் சனாதன இது பிறகு ஆக்ஷன் எடுக்க முடியாது. பார்ப்பனர்கிட்ட விதிவிலக்கு. சிலப்பதிகாரமே அப்படித்தாங்க சொல்லுது. அன்னைக்கு மதுரை எரிக்கும் போது அந்தணர்கள் அறவோர் அப்படின்றா, எல்லாத்தையும் எரிக்க வேண்டியதுதான். அதுலேயே இவனுக்கு உள்ள நுழையிறான் பௌத்த மத நூல்லையே. ஆனால் ஆமாம், எச் ராஜா சொல்கிறதெல்லாம் இது பண்ண விடுது. பாப்பா வந்து இதெல்லாம் செய்யலான்னுவான். இந்த வழக்கில் திருப்பமா இப்போ நிக்கிதாங்கிறவங்க வந்து பல மோசடியில் வழக்கில் கைதாயிருக்காங்க. அவங்க மேலே எஃப்ஐஆரும் இருக்குது. ஸோ அவங்க வந்து வேலை வாங்கி தரேன், எனக்கு 2011 ஆட்சியில் இருந்த கருணாநிதி அவருடைய துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவருக்கு பிஏ வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வேலை வாங்கி தரதா சொல்லி பல மோசடிகள் ஈடுபட்டிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறது? திமுக பேரை சொல்லி இப்படி பண்ணதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வேற சொன்னாக்கா நீங்கள் வெரிஃபை பண்ண மாட்டீங்களா? நான் சொல்கிறேன், ஒரு பெரிய அரசியல் தலைவர் என்ன சொன்னார்,
தமிழ்நாட்டோட 3வது பெரிய கட்சியினுடைய தலைவர்லாம் பேர் வாங்கினவர். ஒரு சர்தார் வந்து என்கிட்ட சொன்னார், காலையில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் மோடி வேலைக்கே போகிறாருன்னாரு அப்படின்னு ஒரு இது கிளப்பினார். அங்கேருந்து வந்தாங்க, என்னன்னாங்க, அதோட நின்று போச்சு. விசாரிக்க வேண்டித்தானே. நான் சொல்கிறேங்க, எனக்கு அவரை தெரியும் சொல்கிறேங்க. இப்போ அது சம்மந்தப்பட்டவங்க விசாரிக்க வேணாம், என்னங்க உங்கள் இது உண்மையா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இப்படி ஒரு கதையை கிளப்பி விட்டு அந்த 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 முதலமைச்சர் உள்ளே இழுக்கிறதுக்காக இவ்வளவும் பண்ணுறாங்க. ஆக இவங்களை 2 உதவ வச்சாக்க விஷயம் வந்துடும். இந்த கொலையில் இவங்களை முதல்ல விசாரிக்கணுங்கிறது என்னுடைய இது. இந்த கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரும் திருப்பமாக டெல்லியில் எங்களுக்கு வந்து அழுத்தம் ஏற்பட்டுச்சு, அதனால தான் நாங்கள் வந்து அவரை அடித்தோம் அப்படின்னு சொல்லி காவலர்கள் வாக்குமூலம் கொடுத்ததா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்கறது? ஆக இதை பெருசாக்குறாங்க. சாத்தாங்குளத்தை பெருசாக்கிட்டீங்கிறதுக்காக விடக்கூடாதுன்னு சொல்லி திமுகவும் அதே தான் பண்ணிச்சுங்கிறதுக்காக தான் இவ்வளோ முயற்சிகளை எடுக்கிறாங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க, அன்னைக்கு அப்படி கண்டிச்சிங்களேன். நாங்கள் என்ன சொல்ல வர்றேன்? ஸ்டாலினும் பழனிசாமி மாதிரி படுமோசமான முதலமைச்சர்னு சொல்ல வர்றியா? அதுதான் நீ சொல்ல வர்ற. பழனிசாமி படுமோசமான முதலமைச்சர்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸ்டாலினும் அது மாதிரி தானே சொல்கிறதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டேன். அதுக்காக தான் இவ்வளோ கதைகள். 23 இது லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. 24 பேசவே இல்லை. இது 23வது மாத்திரம் ஏன் பேசுகிறாங்க? அப்போ இவங்க எல்லாத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. 22 இவங்க சட்டையே பண்ணல, அதுவே கொலை தானே. அந்த கொலையெல்லாம் ஏன் எச் ராஜா பேசலை, இவங்கெல்லாம் ஏன் பேசலை, மீடியாக்கள்லாம் ஏன் பேசலை? இதுதானே சார் பெரிய இது ஏன் 23வது ஏன் வந்தது? 22 நீங்கள் இந்த மாதிரி பேசியிருந்தீங்கன்னா ரைட்டு, நியாயத்துக்காக போராடுறீங்க. இதில் அந்த நிக்கிலாங்கிற பொண்ணுக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அது மாதிரி தான் ஏன் கண்டுபிடித்து இதுக்கு மேலே பேசுனா என்ன உள்ளது, என்னை அந்த குற்றவாளிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துருவீங்க. ஸோ காவலர்கள் இப்படி பண்ணாங்களே சார், கஞ்சா கொடுத்தெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க, மிளகா பொடியெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தாங்க. அதெல்லாம் தப்பு தாங்க. அதெல்லாம் தான் சாத்தாங்குளத்தில் நம்ம சொல்கிறது அதுதான் சொல்கிறோம். அப்படியெல்லாம் பண்ணி தானே அவங்கள அடிச்சிருக்காங்க. ஊர் ஜனங்க சொல்கிறாங்களே, விடிய அவங்க கதறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது எங்களுக்குன்றாங்க. அந்த சாட்சியமெல்லாம் கொடுத்து கூட இன்னைக்கு ஒன்று சாத்தாங்குளத்தில் ஒரு முடிவு வரலையே. இப்போ பழனிசாமி ஜெயலலிதா சுற்றிட்டு இருக்காரு. பல கட்சியினர் வந்து இது திராவிட மாடல் ஆட்சி இப்படி தான் இருக்கும், போலீஸ்கிட்ட அதிகாரம் கொடுத்துட்றாங்க, அவங்க என்ன போலீஸ்காரா இல்லை ரவுடியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற கேள்வி. அந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் இவங்க ஆட்சியில் இருந்தபோது போட்டவங்க தானே. 10 வருஷமாக அவங்க தான் இருந்தாங்க. அவங்க தான் அப்பாயின்ட் பண்ணணும். நாங்கள் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து போட்ட அதிகாரிகள் தான். இந்த அதிகாரிகள்லாம் அவங்களால நியமிக்கப்பட்டவர்கள் தான். திராவிட மாடல் வந்து என்னங்க பிரயோஜனம்? சனாதனத்தில் போடப்பட்ட அதிகாரிகள் தானே இருக்காங்க இன்னும். அதனால் சனாதன ஆட்சி தான் நடக்குது. சனாதனம்னா இப்படி தான் நடக்கும். அதுதான் உண்மை. அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனால் முதல்வர் வந்து நேரில் வந்து ஒரு சந்திக்க கூட செய்யலை இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, பகல்காமில் 25 அப்பாவிகள் செத்து போனாங்க. யார் பேச்சை கட்டு போனாங்க? காஷ்மீரில் சுதந்திரம் வந்து விட்டது, அப்படியே பாலம் தேடும் பெருகி ஓடுகிறது, போங்கள் அப்படின்னு சொன்ன அமித்ஷா இன்னைக்கு வரல அந்த 25 பேரை போய் பார்க்கல. மணிப்பூரில் நிர்வாணமாக எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஆளுங்கட்சியினர் பெண்களை. இன்னைக்கு ஒன்றும் போய் கேட்கக்கூடாது. இதெல்லாம் இப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே இது பண்ணலாம். சைப்ரஸுக்கு போக முடியுது, மணிப்பூர் போக முடியல. இதுக்கெல்லாம் பதில் இதான் கேள்வி கேட்டாங்க. என்னை குற்றவாளின்னு சொல்லும்போது நான் திருப்பி 1500 தடவையாக சொல்கிறேன். என்னை குற்றவாளின்னு நீங்கள் விரல் நீட்டும் போது 3 விரல் உங்களை காட்டிக்கிட்டு இருக்குது. நீயும் தான்டா குற்றவாளி. எனக்கு 1 விரல் தான், உங்களுக்கு 3 விரல். என் மேலே குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி நீ யோகியனான்னு பாரு. அவ்வளோதான் கேள்வி. இது கொலைக்கான மோட்டிவ் என்ன சார்? அவர் வந்து நகை எடுக்கலன்னு சொல்கிறாங்க, காரும் ஓட்ட தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அந்த இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா குற்றம் சாட்டுன அந்த ஆட்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆட்கள்னு அர்த்தம். இல்லாட்டி போலீஸ் இப்படி நடக்காது. இப்போ நீங்களும் என்னன்னு சொன்னால் போலீஸ் இப்படி அடிச்சிருவாங்களே, ஏடா அந்த சொல்கிறேன், என்னடா உண்மையை சொல்கிறேன் போடா அப்படின்னு அப்படி தான் தோர்த்திருப்பாங்க. இந்த குற்றஞ்சாட்டியவர்கள் மிகப்பெரிய ஆளாக இருக்கிறதுனால தான் போலீஸ் நடவடிக்கை இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த குற்றஞ்சாட்டிய அந்த பெண்ணை நீங்கள் விசாரிக்கணுங்கிறது பொதுமக்களுக்கு முறை நான் கேட்குறேன். இந்த அப்பாவியருடைய சாவுக்கு அது எந்த வகையில் அவங்க காரணமாக இருந்தாங்கன்னு பார்க்கணும். எல்லாத்துக்கும் போலீஸ் அந்த மாதிரி அடித்து கேட்காதுங்க. ஒரு பெட்டை கேஷு ஒரு 1 லட்சம் ரூபா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் அதில் இன்வால்வ் ஆனது. அதுக்கு இந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா அந்த குற்றஞ்சாட்டிய நபருடைய பின்னணி என்னங்கிறத கேட்கணும். அவங்க ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டு போய் அடிக்கல சார், கோயிலில் தான் வச்சு அடிச்சிருக்காங்க. எங்கே அடித்தா நாங்கள் அடிதான். அது இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த போலீஸுக்கு உதவுறதுக்காக இருக்கிற அந்த ஒரு கூட்டம் தான் அதை பண்ணதுங்கிறாங்க. போலீஸ் பண்ணலன்றாங்க.
அதெல்லாம் கலைச்சிட்டாங்க இப்போ. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு. ஒரு குற்றத்துக்கு இதுக்காக வந்து அந்த சிஸ்டத்தையே தப்புன்னு சொல்கிறது எடுக்கிறதுங்கிறது தவறு. அதுக்காக அவங்களுக்கு வந்து பணமெல்லாம் கொடுத்தா சொல்கிறாங்க, தேவையில்லை. இதெல்லாம் மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம பேசுகிறோங்கிறது வேறு விஷயம். இப்படிலாம் சொன்னாக்காங்க இந்த காமவெறியன் காந்தராஜ் இப்படியெல்லாம் பேசலான்னுவாங்க. எமோஷ்னலாக பேசுறது அர்த்தம் இல்லை. நீங்கள் ஒரு டாக்டருங்கிற முன்னாடி நான் வந்து ஒரு குத்துயிரும் கொலையுமா கூப்பிட்டு வருவாங்க. டாக்டர் டாக்டர் உடனே பாரும்பாங்க. நீ சொந்தக்காரன் பதற, நான் ஒவ்வொரு கேஸுக்கு நான் பதறினா என்னுடைய புத்தியை தடுமாறி போக முடியல. நானும் உன்னாட்டு போய் பதறினா எப்படி வைத்தியம் பார்ப்பேன்? நாங்கள் நிதானமாக இருக்கோம், இருங்க பார்த்துக்கலாம். ஏன் வந்து எல்லாரும் வெளியே இருங்கன்னு சொல்கிறோம்? நாங்கள் பார்க்குறோம். உள்ளே இருந்துட்டு ஒம்பு பண்ணுவீங்க. நான் இதை ஒரு செக் பண்ண ஐயோ டாக்டர் அப்புறம் நான் எப்படி இது பண்ணுவேன், வேலை பார்ப்பேன்? அந்த டாக்டர் கொஞ்சம் கூட இறக்கலாம், அவ்வளோ சொல்கிறோம், பதட்டமே இல்லாமல் போகிறேன். நானும் சேர்ந்து அழுவணுமா? புரியல. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் ஒரு சென்சேஷனல் ஆக்கி இதை இஷ்யூ ஆக்குறீங்க. திராவிட மாடல் ஆட்சியில் தான் இந்த போலீஸ் கிட்ட அதிகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சாத்தாங்குளத்தை திராவிட மாடல் ஆட்சியாக இருந்து, ஸ்டெர்லைட் ஆலையில் சுட்டு கொண்ட போது திராவிட மாடல் ஆட்சியாக இருந்து, பொள்ளாச்சியில் வந்து பதற கற்பழிச்சானுங்களை திராவிட மாடல் ஆட்சியாக நடந்துகிட்டு இருந்தது. இன்னும் அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களை இன்னும் பிடிக்கலையே. அவரை பதவி நீக்கம் கூட பண்ணி டிவியை பார்த்தால் நானே தெரிந்து கொண்டேன். முதலமைச்சர் இப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுக்கிட்டு நீங்கள் இவங்களை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கேட்கறதுக்கு யோகிதை இருக்குதா? அதை தான் நான் சொல்கிறேன். நீ குற்றவாளின்னும் போது 3 விரல் நீ என்ன பண்ணி கிழிச்ச? கேட்கறதுக்கு உனக்கு அருகதை இருக்குதாங்கிறதா இந்த விஷயத்தில் நியாயத்தை கொண்டு வரணும். அதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்திருக்காங்க. வீடியோ இருக்குது, வீடியோ வச்சு பார்த்தா தெரிஞ்சுவிட போகுது. ஒன்றும் பெரிய விஷயம். ஏற்கனவே 10 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சாத்தாங்குளத்தில் கேஸ் எடுக்கிறதுக்கு 10 நாள் ஆச்சு. பொள்ளாச்சி பாளையில் உள்ளவங்களை வழக்கே வரலையே. அது அவங்களுக்கு தான் தண்டனையெல்லாம் கொடுத்தாச்சு இல்லை இப்போ எப்போ 4 வருஷம் கழிச்சு. அதுலேயே அந்த முக்கியமான ஆளுங்களை மாற்றி அவங்க அப்படியே தானே இருக்காங்க. விவசாய கல்லூரி மாணவிகளை நெருப்பு வச்சு கொளுத்தி 3 பெண்களை கொன்னாங்க. தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அவங்களுக்கு. தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஆயுள் தண்டனையாக மாற்றி விடுதலையும் பண்ணிட்டு அந்த 3 பேர் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க திராவிட மாடல் ஆட்சி. கூட்டணியில் இருந்தபோது நடந்த இது பாஜக தான் பதில் சொல்கிறோம். அவங்க எப்படி சொல்லுவாங்க? பெஸ்ட் பேக்கரியில் வந்து கொலையாக நடக்கலன்னு சொன்ன ஆளுங்களாச்சு. ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொலை பண்ணி அந்த குழந்தைய வந்து துண்டாக வெட்டி போட்ட ஒருத்தருக்கு ஒன்றிய அரசெல்லாம் பதவி கொடுத்துருக்காரு. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் தான் ரவுடிசமும் அதிகமாக இருக்குது, லாக்அப் டெத்தும் அதிகமாக இருக்குன்னு திராவிட மாடல்ங்கிறது எடுத்துட்டிங்கன்னா பிஜேபியினுடைய ஆட்கள் வந்து திராவிட மாடல்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் திராவிட மாடல் சொல்கிறீங்க? உங்களை பற்றி சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் திருடன்னு சொல்கிறது யாருன்னு சொன்னேன்? இவன் திருடன். பெஸ்ட் பேக்கரியில் கொலை பண்ணவன், கோத்தராரையில் எரிச்சு 1000 பேர்த்த கொன்னவன். அதனால் அந்த ஆளு எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு விசா கொடுக்க முடியாதுன்னு மறுக்கப்பட்ட ஒரு ஆள். இந்த மாடல் சொல்லுது மற்றவனை பார்த்து இந்த ஆட்சி. சனாதன மாடல் என்ன தெரியுமில்ல? அரசவையில் ஒரு பொண்ணை வந்து புடவை இழுத்து உரிச்சு எடுப்பானுங்க. 5 புருஷன் அவளுக்கு. அவ யாரை கூப்பிடுற? 5 புருஷனை கூப்பிடல, கிருஷ்ணாங்கிறான். இவனுக்கு கையாளாகாத கபோதிகம். பொண்டாட்டியை வந்து சூதாடுறதுக்கு பணயமாக வைக்கிற ஒரு கூட்டம் திராவிட மாடல்னு பேசுது. அவன் பேர் தர்மன். அவன் தர்மனே அப்படி இருந்தானா மற்றவன் எப்படி இருப்பான்? இவனுக்கு மற்றவனை பார்த்து திராவிட மாடல் என்னைக்கு அந்த சனாதனம் வந்து அன்னைக்கே அழிஞ்சிதுங்க. இன்னைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை எங்கே போனாலும் நம்முடைய பிரதம மந்திரி அசிக்கப்பட்டு போகிறாரு. இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக எல்லா நாடுகளில் இருந்து தீர்மானம் வருது. இது எந்த மாடல் ஆட்சி? இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கதையை பேசிக்கிட்டு அர்த்தம். அப்படியே இப்படியெல்லாம் சொல்றதன் மூலமாக இதாகிட்டீங்களா? முருகனையும் ஐயராக்கிட்டீங்கல்ல. திருப்பரங்குன்றத்தில் தான் எனக்கு முருகனுக்கு இது பண்ணுறீங்க. ஏன்னா அங்கே வந்து தெய்வானங்கிற மேல் ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ண இடம். நீ எங்கே வச்சிருக்கணும்?
வள்ளி தெய்வான 2 பேர்த்தோட இருக்கிற வந்து பழமுதிர் சோலை அங்கெல்லாம் நீ வச்சிருக்கணும். அங்கே வள்ளிங்கிற வந்து இப்போ கீழ் ஜாதி பொண்ணை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதனால் நீ வேண்டாம். மேல் ஜாதி பொண்ணை கட்டு, அங்கேயும் சனாதனத்தை காட்டுற ஆள் நீ. வாலியை பின்னாடி இருந்து கொண்டதை நியாயப்படுத்தணும் நீ. உன் பசங்க வந்து உன்னை வந்து என்னென்ன கேள்வி கேட்டான், இப்போ கூட தான் பார்த்துட்டு வர்றேன். நீ ஒரு ராஜாவாடான்னு கேட்குறான். சரையு நதியில் விழுந்து தற்கொலைப்பட்டு செத்தது தான் சனாதன தர்மம். குடிச்சு விட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு துவாரகையே கடலுக்குள்ளார அழிஞ்சு அந்த இதை இனமே அழிஞ்சு மகாபாரதம். கிருஷ்ணன் எப்படி சோறான்? நிராயுதபாணியாக இருந்த துரியோதனை வந்து பீமனை விட்டு அடிக்க வச்சான். காந்தாடி சபதம் கொடுக்குற, இதே மாதிரி நீ சாப்பிடார். புல்வெளியில் படுத்துருக்கிறான் அவன், நல்லா மல்லாந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் கட்ட விரல் மாத்திரம் புல்லுக்கு மேலே தெரியுது, அது மானோட காதுன்னு நினச்சி வேட அம்பை விடுறான். கிருஷ்ணன் அந்த அம்பு குத்தி செத்து போகிறான். இப்படி சக்கராயத்தை விட்டு தீர்த்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணன் எப்படி துரியோதன நிராயுதபாணியான துரியோதனை எப்படி செத்தானோ அதே மாதிரி செத்தான். அதுக்கு முன்னாடியே அந்த துவாரகாவில் இருந்த அந்த அவனுடைய யாதவையனும் ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு குடிச்சுவிட்டு போதை அளவுக்கு மீறி போய் நாளல் தண்டுகளை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு அப்படியே பூமி பிறந்து துவாரகை முழுகிடுச்சு. இன்றைக்கி குஜராத்துக்கு போனால் முழுக்கின துவாரகை இருக்குதுன்னு ஒரு காட்டி சில கட்டடங்களாக செட்டப் பண்ணி காட்டி இதுதான் கிருஷ்ணன் இருந்த இடம்னு காட்டுவார், போய் பார்த்துட்டு வார். இவங்க சொல்கிறாங்க திராவிட மாடல். ஒரு கணவனை வந்து தப்பான முறையில் கொன்னாங்கிறதுக்காக ஒரு நாட்டையே எரிச்சதுக்காக திராவிட மாடல். அதுதான் திராவிட மாடல். ஒரு பிரபல யூடியூப் நிறுவனர் ஒருத்தர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பொம்மை முதல்வர் எதிர்க்க இருக்காரு, அவர் உடனே பதவி விலக முடியுமா? நீங்க எடப்பாடி ஆட்சியில் எடப்பாடியை மட்டும் காட்டமா தெரிவிச்சிங்கல்ல பதவி விலகு அப்படின்னு, அவ்வளோ அரசியல் பண்ணீங்களா? இப்போ நீ உங்க ஆட்சியில் வந்து லாக்அப் டெத் நடந்திருக்கு, நீங்க பொம்மை முதல்வராக இருந்துட்டு நீங்க பதவி விலக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது சவுக்கு சங்கர். அவர் தான் கேட்பார், வேற யாரு கேட்பா? இன்னும் எடப்பாடி கேட்கலையே. கூலிக்குமார் அடிக்கிறவர் கேட்க எடப்பாடியுமே சொல்லியிருக்காரு. எடப்பாடி சொல்லணுங்க, எடப்பாடி சொல்லணும் 23 லாக்அப் டெத் நடந்தது அப்படிங்கிறது சொல்லணும். சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு போராட்டம் நடத்தணும். பொம்மை முதல்வர் எதுக்கிறதுக்கு கூட யோகியதை இல்லாமல் ஒரு டம்மியை வச்சுக்கிட்டு இருக்கீங்களா எதிர்கட்சி தலைவர்? அந்த டம்மி அந்த யூடியூப்காரர்கிட்ட கேட்குறேன், இதுதான் யோகியதையா? அவர் தான் பொம்மை முதல்வர்னு சொல்றீங்க, அப்புறம் அவரை இறக்கிறதுக்கு கூட யோகியதை இல்லாமல் நீ என்னத்துக்கு ஒரு இது சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிற? வெக்கமா இல்லை தான் கேட்குறேன். பெரிய பிஸ்தா நீ வச்சதான் சட்டங்கிற மாதிரி பெரிய போலீஸ் அதிகாரி பேருக்கு எல்லாம் ஒரு பஞ்சம் இல்லை. உனக்கு இல்லாத விளம்பரமா? நீ வாழாத வாழ்க்கையா? பொம்மை முதல்வர் நீ தான் சொல்லிட்டேப்பா, இறக்கி தூக்கி போட்டுறேன். ஏன் முடியல? உட்காந்து ஏன் டிவியில் புலம்பிக்கிட்டு இருக்க? இதான் பொம்மை முதல்வர், ஒன்றுக்கு லாய்க்கு இல்லையே, தூக்கி எறிய. அவ்வளோ பெரிய ஆளாச்சா நீ தான்? சவால் விடுவிய செய்ய ஏன் முடியல? சும்மா அடுத்தவனை தூண்டி விட்டு அதில் குளிர்காயிற ஆள் நீ எப்படிப்பட்ட ஆள் எங்களுக்கு தெரியும். ஒரு நெறியாளரை நம்ம பேசக்கூடாதுங்கிறத நான் நிறுத்திக்கிறேன் இதோட. ஏன்னா நானும் அதே மாதிரி ஆள் தான். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒக்கி பல கருத்துக்களை தெரிவித்துக்கு மிக்க நன்றி சார்.